இந்தியா எந்த ஒரு நாட்டையுமே நம்பி இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் இப்போ இந்த விஷயத்தை வச்சு நம்ம சொல்லலாம் சீனாவை நம்பி தான் இந்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தகவலானது வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீனாவை நம்பி இந்தியா இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சீனா அதிக அளவில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இறக்குமதி செய்யும் போது எவ்வளவு பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்யுது அப்படின்னு பார்த்தா 30.8% அளவுக்கு சீனாவிலிருந்து தான் இந்தியா இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க பொருட்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2025 26, அதாவது இந்த நடப்பு நிதியாண்டிலேயே பார்க்கும் பொழுது அதிக அளவில் சீனாவில இருந்தா இறக்குமதி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து லட்சக்கணக்கான பொருட்கள் இங்க இறக்குமதி பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. 131.6 பில்லியன் டாலர் அளவுக்கு அங்கிருந்து இறக்குமதி மட்டும் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சீனாவை நம்பிதான் முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய அதிகபட்சமான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிதி தேவை அப்படிங்கிறத தாண்டி பொருட்களுக்கான தேவை சீனா கிட்ட இருந்து அதிக அளவில் இந்தியா வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சீன பொருட்களை பயன்படுத்தாதீங்க, இல்லை ஜப்பான் பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது அதிக அளவில் சீனாவை நம்பி தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தியிருக்கு. என்ன மாதிரியான பொருட்கள்லாம் சீனா கிட்ட இருந்து தவிர்க்கலாம், இல்லை இதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம தகவல்களை சொல்லுங்கள்.